ஹலோ கைஸ், ஐபிஎல் தொடர் 2024 உடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக களம் கண்ட சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்களை குவிச்சிருந்தாங்க. அதிகபட்சமாக கேப்டன் ருத்துராஜ் 62 ரன்களையும் அஜன்கியா ரஹானே 29 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி தரப்பிலிருந்து ராகுல் சஹர் மற்றும் ஹர்ப்ரீத் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. பின்னர் 163 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு அவங்களுடைய பிளே ஆஃப் கனவை தக்க வச்சுருக்காங்க. மேலும் பஞ்சாப் கிங்ஸ் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக ஜானி பேஸ்ட்ரோ 46 ரன்களையும் ராய்லி ருசவ் 43 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்பிலிருந்து சிவம் துபே, ஷார்துல் தாக்கூர் மற்றும் ரிச்சர்ட் கில்லிசன் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. மேலும் இந்த தோல்வியின் மூலமாக சிஎஸ்கே அணி இந்த வருடத்திற்கான ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து வெளியேறுவதற்கான அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா மதிஷா பத்ரானா இந்த போட்டியில் காயம் காரணமாக பங்கேற்கலை. அது மட்டும் இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டேவும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் காய்ச்சல் காரணமாக இடம்பெறலை. மேலும் இந்த போட்டியில் ஒரே ஒரு பந்துகள் மட்டுமே வீசிய நிலையில் தீபக் சஹரும் காயம் காரணமாக வெளியேறியிருப்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் முஸ்தாபிசுர் ரஹ்மானும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயகம் திரும்பிய காரணத்தினால எஞ்சியுள்ள போட்டிகளில் அவரும் பங்கேற்க மாட்டார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எஞ்சியுள்ள 4 போட்டிகளில் 4 போட்டிகளையும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருக்காங்க. 3 போட்டிகளில் வெற்றி பெறும் பட்சத்தில் அடுத்த அணியுடைய தயவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பார்த்திங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸுடைய சாதனையை சமன் செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா சென்னை அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒரே அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி வலம் வந்தது. இந்த சாதனையை பார்த்தீங்கன்னா தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணி சமன் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.